25 ஆண்டு கால நம்பிக்கை என்றென்றும் வரன் பார்க்கும் சேவையில் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நாம் பார்க்க இருக்கிற திரைப்படம் காமெடி என்டர்டெய்னரான குமார சம்பவம் அப்படிங்கிற படம் தான். பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நமக்கு அறிமுகமான குமரன் தங்கராஜன் இந்த படத்துல நாயகனா அறிமுகமாகிறாரு வெள்ளி திரையில. ஸோ இந்த படத்தை பாலாஜி வேணுகோபால் இயக்கியிருக்காரு. இவருக்கு முன்னாடி லக்கி மேன் அப்படிங்கிற படத்தை யோகி பாபு வச்சு கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, இந்த குமார சம்பவம்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, படம் சம்பவம் பண்ணுதா இல்லையா, படத்துல இருக்கிற பிற பிளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கதையின் நாயகனான குமரனுக்கு சினிமாவில் இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. தன்னுடைய தாத்தா GM குமார், அம்மா அண்ட் தங்கையோட ஒரு பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த வீட்டோட மேல் போர்ஷன்ல குடியிருக்காரு குமரவேல். அவர் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். அவருக்கு மக்கள் பிரச்சனைகள் சந்திக்கிறது, மக்கள் பிரச்சனைகளுக்கான குரல் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் பிரதான வேலையா இருக்கு. இதனால ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு நிறைய எதிரிகள் உருவாயிருக்காங்க அப்படிங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில குமரவேல் ஒரு நாள் அவரோட மேல் போர்ஷன்ல அந்த வீட்டில் இறந்து கிடக்கிறாரு. அந்த இறப்புக்கான காரணம் என்ன, அது ஒரு கொலையா அப்படிங்கிற ஆங்கிள் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. குமரனுக்கும் குமரவேலுக்கும் ஆல்ரெடி முன்பகை இருக்கு, அவங்க 2 பேருக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை அப்படிங்கிறத போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. சந்தேக பார்வை குமரன் மேலேயே விழுகுது. குமரன் இந்த சந்தேக பார்வையை கலைந்து இந்த குமரவேலோட இறப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா, அண்ட் அவர் படம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் நிறைவேறிச்சா, அதை நோக்கி ப்ராக்ரஸ் ஆனாரா இல்லையா, இதெல்லாம் சொல்ற படம் தான் இந்த குமார சம்பவம். படத்துல நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துலாம். குமரன் தங்கராஜன் சினிமாவில் அறிமுகமாகிற படம் இது. நிச்சயமா நல்ல ஒரு அறிமுகம். அதுக்கேற்ற ஒரு கேரக்டரையும் நல்லாவே பிடிச்சிட்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு எமோஷன்ஸை கடத்துற கேரக்டர் அவரோட இருக்கு. அதுக்கு நல்ல ஒரு பங்களிப்பையும் கொடுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த டைமென்ஷன் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது. நல்ல ஒரு காமிக்கல் பிளாஸ்ட் தேவைப்படுது அந்த கேரக்டர்லேருந்து. அதை சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எல்லா எமோஷன்ஸையும் தன்னால் கடத்த முடியும் அப்படிங்கிறத அதனோட அறிமுகப்படத்துலையும் நிரூபிச்சிருக்காரு. அதுக்கு வாழ்த்துக்கள். அவரோட லவ் இன்ட்ரெஸ்டா பாயல் ராதாகிருஷ்ணா, அவங்களோட கேரக்டர் அப்படிங்கிறது மற்ற கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் இந்த கதைக்கு தேவையான பங்களிப்பை அவர் கொடுத்துருக்காங்க. ரொமான்ஸ் போர்ஷனாக இருக்கட்டும் அண்ட் சீரியஸான காட்சிகளாக இருக்கட்டும், உரிமைக்காக பேசுகிற அந்த மெசேஜ் சொல்கிற காட்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நல்லது ஒரு ஆக்டிங். இந்த படத்தோட ஸ்ட்ராங்கான எமோஷனல் கோர்ஸா குமரவேல் அண்ட் GM குமார் 2 பேருமே தங்களோட சீனியாரிட்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸை படம் ஃபுல்லாக காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லிடலாம். குமரவேல் அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம், அதுக்கு அவர் கொடுத்துருக்கிற ஏனஸ்டான பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் நிச்சயமா பாராட்ட வேண்டியது. நிறைய காட்சிகளில் அவரோட எமோஷனை டிபெண்ட் பண்ணி தான் மொத்த படமே இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட ஆங்கரே அந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிடலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் தாத்தாவா வர GM குமார் ரொம்ப பாசமிக்க தாத்தாவா, அவர் பேசுகிற வசனங்கள்லேருந்து காட்டுற பாஸ்லேருந்து எல்லாமே யதார்த்தமாகவே இருக்கு. அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸும் இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். படத்தோட காமெடி போர்ஷன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்காங்க பாலசரவணன் அண்ட் வினோத் சாகர். பாலசரவனோட டைமிங் காமெடி எகெயின் வழக்கம் போல் அட்டகாசம். நிறைய இடங்கள்ல அவரோட டைமிங் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக லேண்ட் ஆயிருக்கு. டைலாக்ஸும் சிறப்பாகவே எழுதப்பட்டிருக்கு. அண்ட் இந்த படத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸ் பேக்கேஜ் யாருன்னா வினோத் சாகரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். காமிக்கல் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் பூந்து விளையாண்டுருக்காரு. இது வரைக்கும் அவர் ஒரு சீரியஸான ரோல்ஸ் இல்லை, சீரியஸான வில்லன் ரோல்ஸ்லேயே பார்த்துட்டு இப்படியான ஒரு ரோலில் ரிஃப்ரெஷிங்காக பார்க்கறது நல்லது ஒரு அனுபவமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல டோட்டல் பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த CBI அதிகாரியாக அவர் பண்ணுற அலப்பறைகள் நிச்சயமா நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதே காமெடி ஆங்கிளில் சட்டிலாக இன்னொரு ஆளும் இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது யாருன்னா குமரனோட மாமா வர வினோத் முன்னா அப்படிங்கிறவர் தான். அவரோட அந்த காமிக்கல் டைமிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப கிளிக் ஆயிருந்தது. அதுவும் குறிப்பாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் வரும், அதில் சாரி சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அந்த சீன் டோட்டலாகவே இவர் தான் ஹோல்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கேரக்டருக்கு பே ஆஃபாக வைக்கப்பட்ட அந்த எமோஷனல் காட்சி அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே கிளிக் ஆயிருந்தது. அந்த எமோஷன் சீன்ஸும் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் வாழ்த்துக்கள். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டைரக்டர் பாலாஜி வேணுகோபால் ஒரு ஃபுல் லென்த்தான ஒரு ஃபீல் குட் காமெடி படம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அங்கங்கே சில ட்ராக்ஸ் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல விட்டதை பிடிச்சிடுறாங்க. ஒரு ஃபுல் ப்ளோன் காமெடி எபிசோட்ஸாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நகருது. கிளைமேக்ஸ் வரைக்குமே இந்த எஃபெக்டை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு நிச்சயமா பாராட்டுகள். இதுதான் இந்த படத்தோட ஒரு மெயினான ஒரு USP அப்படின்னு சொல்லலாம். எகைன் அந்த CBI அதிகாரி எபிசோடு தான் இந்த படத்தோட ஒரு மேஜர் ஹைலைட். வினோத் சாகர் அந்த ரோலை அப்படியே டோட்டலாக ஓன் பண்ணியிருந்தாரு. அதில் இருக்கிற இன்னசென்ஸ் வெளிப்படணும், அதில் இருக்கிற சில தயக்கம், அந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளிப்படணும். அந்த ரோலை அவர் கன்வீனியன்ஸாக ஃபுல் ஆஃப் பண்ணவே கூடாது. அதை புரிஞ்சுக்கிட்டு
இந்த ரோலை புல் ஆஃப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த டீட்டெயிலிங் எல்லாமே இந்த படத்தில் சிறப்பாகவே கிளிக் ஆகிருக்கு. அண்ட் இதுக்கு கவுண்டராக்டாக பாலசரவணன் கொடுக்குற அந்த கவுண்டர் பஞ்சஸ் எல்லாமே பர்ஃபெக்டான மீட்டரில் சிங்க் ஆகிருக்கு. இந்த ரெண்டு கேரக்டர்ஸை வச்சு எழுதப்பட்ட அந்த டோட்டல் எபிசோடுமே பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜெகதீஷோட சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு தேவையான விஷயங்களை சிறப்பாகவே பண்ணியிருக்கு. இந்த ஜானருக்கு என்ன லிமிட்டடாக நம்ம பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. அண்ட் மதனோட எடிட் பேட்டர்னும் ரன் டைமை ரொம்ப சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணியிருக்கு. ரொம்பவும் போர் அடிக்காத ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அந்த பேசிங்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை எடிட்டர் சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அச்சு ராஜாமணியோட மியூசிக்கில் அந்த விடியாத இரவு ஒன்று பாடல் நல்லாவே இருந்துச்சு கேட்கறதுக்கும். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் நல்லது ஒரு மெட்டீரியலை கொடுத்துருக்காரு. அந்த டோனல், அந்த படத்தோட டோன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த காமிக்கல் டோனுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை அங்கே சிறப்பாக பொருத்தியிருந்தாரு. பட் காமெடி அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி போட்ட அந்த நையாண்டி மியூசிக் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர்டுவாக சில இடங்களில் ஃபீல் ஆச்சு. அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அண்ட் இந்த யூனிவர்ஸில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே கன்சீவ் பண்ண விதம் அப்படிங்கிறது நல்லாவே இருந்தது. எகெயின் எல்லாருமே நல்லவங்க, அப்பளுக்கு கட்டுறவங்க அப்படின்னு காட்டாமல் எல்லாருக்குள்ளேயும் கொஞ்சம் கிரே ஷேட் இருக்குது அப்படிங்கிறத டைரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் குமரவேலோட கேரக்டரும் ஒரு கட்டத்தில் அந்த கிரே ஷேடை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கு. நிச்சயமாக அதுவுமே நல்லது ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். எல்லாமே ரொம்ப நார்மலைஸ்டாக இருக்குது இந்த படத்தில் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். படத்தில் எதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். பாலசரவணன் கிட்ட ஒரு வில்லன் வந்து கேள்வி கேட்பாரு, வேவ் பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு பாலசரவணன் சொல்கிற கவுண்டர் என்ன அப்படின்னா, நீங்கள் தான் பீச் ஹவுஸ் வச்சிருப்பீங்க, நீங்கள் தான் நிறையா வேவ் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி சொல்லுவார். அதே மாதிரி இன்டர்மிஷன், இனிமேல் தான் மிஷன், இந்த மாதிரி வேர்ட் பிளேவாக நிறையா காமெடி இந்த படத்தில் இருக்குது. இந்த மீட்டர் காமெடி உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா இந்த படம் நிச்சயமாக டோட்டலாகவே செட் ஆக வாய்ப்புண்டு. பட் இந்த மாதிரி வேர்ட் பிளே அப்படிங்கிறது கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலாக இருக்குது, இந்த காமெடி எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலை நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படம் மேபி உங்களுக்கு மிட்டாக ஒர்க் ஆகலாம். இதுதான் இந்த படத்தில் இருக்கிற ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காமெடி மீட்டருங்கிறது ஒரு மிக்ஸ்டு பேக்காக தான் ஃபீல் ஆச்சு. ஒரு சில காமெடி எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப சூப்பராக ஸ்டுபெண்டஸாக ஒர்க் ஆகிருந்தது. இன்னும் சில காமெடிகள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஆன் தி அதர் ஹேண்ட், அதாவது மைனஸில் ஒர்க் ஆகிருந்தது. இந்த இன்கன்சிஸ்டன்சி கொஞ்சம் உறுத்தலாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஸ்டில் இது ஒரு சின்ன குறையாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த காமெடிக்கும் சீரியஸுக்கும் இடையில அந்த டோனல் ஷிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னும் ஆர்கானிக்காக இருந்திருக்கலாம். ஒரு சில காட்சிகள் அதீத காமெடியாக, ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது அதீத காமெடியாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னொரு காட்சியில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து ரொம்ப சீரியஸாக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த இன்கன்சிஸ்டன்சி என்ன நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னா, இப்போ இவங்க காமெடி பண்ணுறாங்களா இல்லை சீரியஸாக வருத்தப்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுருது. இந்த இன்கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்கு பிரைம் எக்ஸாம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, குமரவேல் கேரக்டரோட இறப்பில் தான் இந்த கதையை ஆரம்பிக்குது. அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிற இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மோடில் தான் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொலைக்கான இல்லை அந்த மர்டருக்கான இல்லை அந்த மரணத்துக்கான ரீசன் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் ஒன்று சொல்கிறாங்க. அந்த ரீசன் அப்படிங்கிறது ரொம்ப ஹிலேரியஸாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி சொன்ன மாதிரி இருந்தது. அது இந்த படத்தோட ஒட்டாத ஒரு ஃபீலையும் கொடுக்குது. இதுக்கு தான் இவ்வளோ நேரம் நம்ம உட்கார்ந்தோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு கேட்க வைக்குது. அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது இந்த படத்தில் இருக்கிற பெரிய மைனஸ். இந்த மாதிரியான இந்த டோனல் இன்கன்சிஸ்டன்சிக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக ஸ்ட்ராங்கான ஒரு செகண்ட் ஹாஃப் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற எமோஷனல் கண்டென்ட் இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிறதுனால நல்லதொரு தேட்டர் மெட்டீரியலாக படம் கிளிக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேட்டரில் ஒரு பேக்டான க்ரௌடில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. பட் அங்கங்கே இருக்கிற சில சின்ன குறைகளுக்காக இதை வந்து ஒரு எபோவ் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் ரேட் பண்ணுறேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 1000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள், 25 வருட நம்பகமான வரன் பார்க்கும் சேவை. இன்றே தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.